கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே உலகம் முழுவதும் கத்தோலிக்க திருச்சபை, பிற சபையைச் சேர்ந்த திருச்சபை அனைத்தும் இணைந்து குருத்தோலை ஞாயிறை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. குருத்தோலை ஞாயிறு என்று பார்க்கின்ற பொழுது நாம் புனித வாரத்துக்குள் அடியெடுத்து வைக்கக்கூடிய வாரத்தின் முதல் நாள். எனவே மற்ற ஞாயிற்றுக்கிழமைகளை பார்க்கின்ற பொழுது இறை வார்த்தை, இறைவனுடைய செய்தியை நமக்கு தருகிறது. ஆனால் இந்த குருத்தோலை ஞாயிறு என்று பார்க்கின்ற பொழுது இறை செய்தியை காட்டிலும் அதில் பலவிதமான அடையாளங்கள் நமக்கு இதயத்தை தொடுகிற பல கருத்துக்களை விட்டு செல்கிறது என்றால் அது மிகையாகாது. எனவேதான் குருத்தோலை ஞாயிறை அடையாளங்களின் கொண்டாட்டங்களின் ஞாயிறு என்று சொல்லுவார்கள். எனவே பார்க்கிறோம், இந்த திருப்பலியின் முதல் தொடக்கத்தில் ராயபுரத்திலிருந்து இங்கு வரை நாம் குருத்தோலை பவனியாக வந்தோம். எனவே இந்த பவனி எதை சுட்டி காட்டுகிறது என்று பார்க்கின்ற பொழுது பாருங்கள், இயேசுவினுடைய வாழ்வு முழுவதுமே ஒரு பயணத்துக்குள் அடங்கிவிடும் என்றால் அது லூக்கா நற்செய்தியாளர் அழகாக நமக்கு கற்றுத்தருகிறார். அதாவது இயேசுவினுடைய வாழ்வு கலிலேயாவிலிருந்து எருசலேமை அடைகின்ற பயணம். அதிலும் குறிப்பாக அந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த எருசலேமை அடைந்ததைத்தான் இறுதி பயணமாக பார்க்கிறோம். அந்த இறுதி பயணம் அவர் எங்கிருந்து எப்படி பயணித்தார் என்று பார்க்கின்ற பொழுது பெத்தானியா, பெத்பகு என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஆரம்பித்து ஒலிவா மலை வழியாக கடைசியாக எருசலேமில் அவர் தன் உயிரை விடுகிறார். இதுதான் அவருடைய பயணம். எனவே இந்த அடையாளத்தின் அடிப்படையிலே இறை வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த பெத்தானியா எதை குறிக்கிறது, அதன் அடையாளம் என்ன சொல்லப்படுகிறது என்றால், கடவுளின் கொடையின் வீடு. அதாவது தந்தையாகிய இறைவன் இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடையாக கொடுத்தார் என்பதை முதலில் உணரும் விதமாக, பெத்பகு என்பது வாயின் வீடு. அதாவது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பொன்னான வாயால் பதவிதமான கருத்துக்களை சொல்லி கொடுத்து இறை செய்தியை நமக்கு தந்ததன் அடையாளமாக அது ஒரு வாயின் வீடு பெத்பகு என்று சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்து பார்க்கிறோம், ஒலிவா மலை வழியாக அவர் பயணிக்கிறார். ஒலிவ மலை என்பது இரக்கத்தின் அடையாளம். எனவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்தவரை குணமாக்கினார், நடக்க முடியாதவர்களை எழுந்து நடக்க செய்தார், கண் தெரியாதவர்களை தொட்டு குணமாக்கினார் என்று பல இரக்க செயல்களை செய்தார் என்றும், கடைசியாக எருசலேம் என்பது அங்கு பாடுபட்டார், இறந்தார், உயிர்த்தார். எனவே இந்த இறுதி அவருடைய பயணம் முழுவதுமே அவருடைய வாழ்வினுடைய மொத்தத்தையும் சுட்டி காட்டுகிறது என்பதை முதலில் உணர வேண்டும். எனவே இந்த குருத்தோலை பவனியில் நான் பங்கேற்றேனே, எந்த மனநிலையோடு பங்கேற்றேன்? ஒரு சாதாரண சதுசியராக, பரிசியனாக, அல்லது அங்கிருந்து கத்திய மற்ற மக்களைப் போல, அல்லது அந்த கழுதையைப் போல நான் எப்படி பயணித்தேன் என்பதைத்தான் இன்றைய நாளிலே புனித வாரத்துக்குள் நுழைவதற்கு முன்பாக நாம் சிந்திக்க வேண்டும். எனவே பார்க்குறோம், குருத்தோலை ஞாயிறில் எல்லாரும் எதை கையில் வச்சுருக்கிறீங்க? எதை வச்சுருந்தீங்க? குருத்தோலையை வச்சிருக்கிறோம். அப்போ இந்த குருத்தோலை என்பது மகிழ்ச்சியின் அடையாளம், வெற்றியின் அடையாளம் என்று சொல்லுவார்கள். அதை பார்க்கிறோம், திருவெளிப்பாட்டு நூல் அதிகாரம் 7 இறைவார்த்தை 9 அழகாக சொல்கிறது. அதில் புதிய இஸ்ரேல் மக்கள், பாவ தீமையிலிருந்து வெற்றி பெற்ற மக்கள் என்ன செய்தார்கள்? வெண்ணாடை அணிந்தவர்களாக, அனைவரும் கையிலே குருத்தோலை ஏந்தியவர்களாக ஓசானா ஓசானா என்று சொல்லி தந்தையாகிய இறைவனை புகழ்ந்தார்கள் என்று வாசிக்கிறோம். எனவே வெற்றி களிப்போடு இயேசுவினுடைய மொத்த வாழ்வையும் சிந்தித்து கொண்டு நடந்த நான் இனி இந்த புனித வாரத்துக்குள் எவ்வாறு பயணிக்க வேண்டும் அதைத்தான் பார்க்குறோம். இயேசு எதில் பயணித்தார்? குதிரையிலையா, கழுதையில்? அதான் அந்த ராயபுரத்தில் பார்த்தீங்களா? அங்கே வந்திருந்தவங்க எல்லாம் தெரியும்.
நம்ம பவனி தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு கழுதை வந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ பாருங்க, இந்த கழுதை எப்படி என்று பார்க்கின்ற பொழுது மார்க்கு அதிகாரம் 15 இறைவார்த்தை 1 முதல் 10 வரை உள்ளதில் இந்த கழுதையை பற்றி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதிலே அவர் இறுதியாக முடிப்பார், எனக்கு இந்த கழுதை தேவை. என்ன சொல்றாரு? என்ன சொல்லுவாரு? எனக்கு இந்த கழுதை தேவை. அப்போ நம்ம ஒரு கழுதையாக நினைத்து இந்த புனித வாரத்துக்குள் பயணிக்கின்ற பொழுது நம்மை ஆண்டவர் பயன்படுத்துவார். அதான் முதல்ல பார்க்குறோம், அந்த கழுதையை பற்றி சொல்லுகின்ற பொழுது தன் சீடர்களுக்கு இயேசு சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? அந்த கழுதை அந்த ஊரில், அந்த இடத்துல, அந்த வீட்டில் இருக்கும். அப்போ அந்த கழுதையை பற்றி இயேசு கிறிஸ்து அறிந்தவராக இருக்கிறார், தெரிந்தவராக இருக்கிறார். அது என்ன செஞ்சிட்டு இருக்குது? எல்லாமே யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். அப்போ நம்மை தேர்ந்தெடுத்த இயேசு கிறிஸ்து முதலாவதாக நம்மை அறிந்தவராக இருக்கிறார். நம்ம நினைக்கலாம், மற்றவனுக்கு அது தெரியாது, நான் இந்த தப்பு பண்ணியிருக்கிறேன், இதை செஞ்சிட்ருக்கிறேன், இல்லது இதை வெற்றிகரமாக முடிக்கணும்னு நினச்சிட்ருக்கிறேன், எனக்கு இந்த வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம் இருக்குது, நான் இதை கண்டிப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்று பலருக்கு தெரியாமல் செய்யலாம். அல்லது உள்ளத்தில் நமக்குள்ள ஒரு ஏக்கத்தோடு நான் அதை செய்யணும், இதை செய்யணும், வாழ்க்கையில் முன்னேறும் என்று நம்ம முயற்சி செய்து கொண்டு இருக்கலாம். நாம் நம்முடைய எண்ண அடிப்படையில் எனக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியாது என்று வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் யார் அறிந்தவராக இருக்கிறார்? இயேசு நம்மை அறிந்தவராக இருக்கிறார். இந்த கழுதையை அவருக்கு தெரியும். எனவே முதல்ல நினச்சிக்கணும், என் ஆண்டவர் எனக்கு தெரியும், எப்போ அவர் என்ன தூக்கணும், எப்போ என்ன வெற்றி பெற செய்யணும், எப்போ இதில் நடக்க செய்யணும், எப்போ இந்த பணியை செய்யணும் என்று அறிகிற இறைவன் என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை முதலில் நினைக்கணும். இரண்டாவது பார்க்குறோம், அந்த கழுதைக்குட்டை பற்றி சொல்லுகின்ற போது சொல்லுவார்கள், அந்த கழுதைக்குட்டி யாருமே அமராத கழுதைக்குட்டியாக இருக்க வேண்டும் என்று அதிலே வாசிக்கிறோம். அப்போ இதில் யாருமே அமராதது என்று பார்க்கின்ற பொழுது அது எதை குறிக்கிறது என்றால், ஒரு பாவமற்ற, ஒரு புனிதமான, ஒரு தூய நிலையை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து யாரிடம் பிறந்தார்? யாரிடம் பிறந்தா? கன்னி மரியாளிடம். மறந்துடக்கூடாது. கன்னியின் வயிற்றில் பிறந்தவர். எங்கு அடக்கம் செய்யப்பட்டார்? யாரும் அடக்கம் செய்யப்படாத கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். அப்போ பாருங்க, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு செயலும் புனிதத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. எனவே இந்த தவக்காலத்தில் இருக்கிற நாம் சற்று சிந்தித்து பார்க்கணும். 40 நாள் யாரெல்லாம் கறி சாப்பிடாமல் இருக்கிறீங்க கை தூங்க பார்ப்போம். 40 நாள் நான் மட்டனே எடுக்கலை. இதே குறையாக தானே இருக்குது பாருங்கள். உண்மையிலே பாராட்டுகள். இவ்வளோ பேர் இருக்கிறோம், பாராட்டுகள். 40 நாள் நான் தண்ணி அடிக்க மாட்டேன், சிகரெட் அடிக்க மாட்டேன், வேறு தீய செயல்கள் செய்ய மாட்டேன்ட்டு பல பேர் முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் சொல்லுங்கள் பார்ப்போம், 40 நாள் நான் மொபைலை தேவையில்லாமல் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க கைத்துங்க பார்ப்போங்க. யாராவது சொல்லுங்களேன். 40 நாள். ஒரு அக்கா மட்டும் கைத்துங்க. 3-4 பேர். அவங்களுக்கு சிறப்பாக கைத்தட்டிடுங்க, பாராட்டம். இது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கிறது. ஓகே, 40 நாள் முடிவெடுக்கிற ஆச்சரியம். இப்போ மட்டன் சாப்பிடாமல் இருக்கலாம், இல்லை ஒரு செந்து இருக்கலாம், இல்லைன்னா தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபடலாம். ஆனால் இந்த செல்லை பார்க்காம இருக்க முடியுதா அப்படின்னா இருக்க முடியவில்லை. அப்போ இந்த புனித வாரத்துக்குள் நாம் முடிவெடுப்போம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்மளை கெடுக்கக்கூடிய முக்கியமான காரணி இந்த செல்லாக தான் இருக்குது. அப்போ இந்த 40 நாளில் என்னை நான் தூய்மைப்படுத்துவதற்காக நான் அந்த செல்லை நல்லதை மட்டும் பார்க்க நாம் எத்தனை பேர் முடிவெடுக்கிறோம்? என்னை புனிதமான மனநிலையில் என்னுடைய உள்ளத்தை, எண்ணத்தை, குடும்பத்தை, மற்றவர்களை வைத்து கொள்வதற்கு நான் எந்த அளவுக்கு இந்த செல்லை பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த புனிதமான வாரத்துக்குள் நுழைகின்ற பொழுது இரண்டாவதாக இந்த கழுதையிடம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். மூன்றாவது பாருங்கள், அந்த கழுதையை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லப்பட்டிருக்கும், அந்த கழுதை அங்கு கட்டப்பட்டிருக்கும், அவிழ்த்து வாருங்கள். என்ன சொல்லுவார்? அங்கு கட்டப்பட்டிருக்கும், அதை என்ன செய்யுங்க, நீங்கள் அவிழ்த்து வாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ பாருங்க, என்ன சொல்லப்படுகிறது?
அந்த கழுதை என்பது அங்கு கட்டப்பட்டிருக்கு. அப்போ நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம். சிலர் நினைக்கலாம், நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனால் வருமானத்தில் எனக்கு பொருளாதார வளர்ச்சியே இல்லை. நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது. நான் இத்தனை ஆண்டுகளாயிருக்கு ஒரு குழந்தை வரம் இல்லை. எனக்கு பலவிதமான போராட்டம், எப்படியாவது இந்த ஆண்டில் ஒரு நல்ல திருமணம் என் பிள்ளைக்கு முடிஞ்சிடும் என்று ஏதோ ஒரு விதத்தில் ஏக்கத்தில் பயணித்துட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த கெட்டு எப்போது விடுபடும் என்று ஒவ்வொருவரும் பயணித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் நமக்கு சொல்கிறார், அந்த கெட்டு அவிழ்க்க யார் இருக்கிறா? யார் இருக்கா? கேட்கலையே. இயேசு இருக்கிறா. கை தூக்கி சொல்லுங்க பார்ப்போம். என்னுடைய கட்டுக்களை அவிழ்க்க இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிறார். அப்போ இயேசு அந்த கட்டுக்களை அவுக்க இருக்கிறார்னா நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ பாருங்க, அந்த கழுதையின் பவனியை பார்க்கின்ற பொழுது கழுதை அது மேலே துணியை விரிக்கிறாங்க. விரித்து யார் அமர்றா? இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து பயணிக்கிறார். அப்போ பாருங்க, அந்த கழுதை என்ன நினச்சிருக்கு? சொல்லுங்க பார்ப்போம், என்ன நினச்சிச்சு கழுதை? எனக்கு தான் இந்த ஓசானா, எனக்கு தான் என்னது இந்த குருத்தோலை பவனி, எனக்கு தான் இந்த விரிப்பு அப்படின்னு நினச்சிருந்தா அந்த கழுதை சரியான இடத்துக்கு அடைஞ்சிருக்குமா? நினச்சி பாருங்க. அந்த கழுதை எப்பொழுது எனக்கு மேல் என் இயேசு இருக்கிறார், அவர் தான் என்ன வழி நடத்துகிறார், அவர் ரைட்டு போ, லெஃப்ட்டு போ, நேரியா போ என்று சொன்னதுனால தான் எங்கே அடைய முடிஞ்சு? எருசலேமை அடைய முடிந்தது. அப்போ பாருங்க, எருசலேமை அடைந்ததுனால்தான் அந்த கழுதைக்கு மகிழ்ச்சி, அது சந்தோஷத்தில் உற்சாகத்தில் அது நினைச்சபடி எங்கேயாவது போயிருந்துச்சு அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? இந்த அளவுக்கு அதனால் வெற்றியில் இயேசுவினுடைய பாடுகளிலே அதனுடைய பெயர் நிலைத்து இருக்காது. எனவே கட்டுக்களை அவிழ்க்க என் தந்தையாகிய இயேசு கிறிஸ்து என் மேல் உட்கார்ந்து செயல்பட தயாராக இருக்கிறார். அவர் சொல்றார், எங்கே போ? ரைட்டு போ, லெஃப்ட்டு போ, நேரே போன்னு சொல்றாரு. அதிலும் குறிப்பாக இந்த புனித வாரத்தில் என்ன செய்யணும்? அப்போ என் ஆண்டவரினுடைய குரலுக்கு, அவர் வழி நடத்துகிற வழிக்கு நான் என்ன செய்யணும்? போகணும். அப்போ என்ன செய்யணும்? இறை வார்த்தை வாசிக்கணும், நக்கருணை ஆண்டவரோடு நேரத்தை செலவழிக்கணும், அதிகமாக ஜெப காரியங்களிலே ஈடுபடுகின்ற பொழுது என் ஆண்டவர் என்னை வழி நடத்துவதற்கு எளிதாக இருக்கும், என்னிடம் இருக்கிற கட்டுக்களை அவிழ்ப்பதற்கு துணையாக இருக்கும் என்பதை நாம் நான்காவது சிந்திக்கணும். கடைசியில் தான் அவர் சொல்லுவார், இந்த கழுதை எனக்கு தேவை. அப்போ இந்த கழுதை நம்ம ஆண்டவர் நம்மை பயன்படுத்த வேண்டுமென்றால், ஆண்டவர் நம் வழியாக செயல்பட வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வர வேண்டுமென்றால், என் ஆண்டவர் என்னை பார்த்து நீ எனக்கு தேவை என்று சொல்ல வேண்டுமென்றால் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் இந்த தவக்காலத்தில், அதிலும் குறிப்பாக இந்த புனித வாரத்தில் நுழைகிறோம், நம்மையே மாற்ற முயல வேண்டும். எனவே அன்பு மக்களே, நம்மை ஆயுதமாக பயன்படுத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தயாராக இருக்கிறார். நம்முடைய கட்டுக்களை அவிழ்க்க, நம்முடைய பாவத்தை அகற்ற அவர் சிலுவையிலே தொங்கி தன்னுடைய இரத்தத்தால் நம்மை மீட்டு விட்டார். அந்த மகிழ்ச்சியோடு வெற்றியோடு இந்த புனித வாரத்துக்குள்ளே நுழைவோம். நம் வழியாக இறைவன் பல நல்ல திட்டங்களை இந்த சமூகத்திலே செயல்பட அவருக்கு கையளித்தவர்களாக இந்த வழிபாட்டிலே தொடர்ந்து பங்கேற்போம். ஆம்.